ஹலோ கைஸ், விடாமுயற்சி திரைப்படம் ஜஸ்ட் 2 டேஸில் ரிலீஸ் ஆக போகுதுனால திரைப்படத்து மேலே எந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 50% தாங்க. அஜித் ஃபேன்ஸ்க்கே வந்து இந்த திரைப்படத்து மேலே அவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லை. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ரீமேக்கு, அதுக்கப்புறம் படம் டிலே ஆகி வந்தது, எவ்வளோ வருஷம் கழிச்சு அப்புறம் ஒரிஜினல் பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இப்போவும் புக்கிங் வந்து செமையாக போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அஜித் குமார் அவர் தான்றது ரீசன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ட்ரையான ஒரு மந்த்து ஃபெப்ரவரி மந்தில் போய் ரிலீஸ் பண்ணுறீங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தால் பட்டையை கிளப்பியிருக்கும். படத்தோட கண்டென்ட் வைஸ் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தாலும் சூப்பராக ஓடி இருக்கும். அப்படி சுமாராக இருந்தாலே படம் வேற லெவல் பிச்சு விட்ருக்கும். இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்போ படம் நல்லா இருந்தால் தான் பிக்கப் ஆகும். அப்படி இல்லைனா ஃபேன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு நினச்ச கலெக்ஷன் வந்துடுங்க. அஜித் படம் இல்லையா, அதனால் நினச்ச கலெக்ஷன் அவங்க போட்டதை எடுத்துருவாங்க. பட் ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஒரு ரிப்போர்ட், அஜித் சார் ஒரு கம்பேக் கொடுத்துட்டாருப்பா. ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா தரமான ஒரு படத்தை பார்த்துட்டோம்ப்பா, அஜித் ஃபேனா நல்லா இருந்துச்சுப்பா, அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம ரசிக்கணும். அப்படி அஜித் ஃபேன்ஸ் எவ்வளோ தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கிடைக்க தான் மாட்டேங்குது. இந்த வாட்டியாச்சும் கிடைக்குமான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஐபிஎல் இல்லாமல் ஒரு 50% ஐபிஎல் இந்த ரிலீஸ் ஆகுது. அதனாலேயே இந்த திரைப்படத்தோட புக்கிங் வந்து ஒரு ஃபேன்றதுனால டல்லாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணுங்க. இதே வந்து குட் பேட் அக்லி புக்கிங் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஆச்சுன்னா எங்கேயுமே டிக்கெட் கிடைக்காது. ஏன்னா அந்த படத்து மேலே இருக்க ஒரு ஹைப் வந்து அஜித் ஃபேன்ஸ்க்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்கள் குட் பேட் அக்லிக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, விடாமுயற்சிக்கு எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இந்நேரத்துக்கு குட் பேட் அக்லி இப்படி ஒரு வாரம் கழிச்சு இப்போ ரீல்ஸை புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லை, இன்னமும் நிறைய இடங்களில் பார்த்தா இதாக தான் போயிட்டுருக்கு. அஜித் ஃபேன்ஸ்ன்றது அஜித் சார்ன்றதுனால புக்கிங் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் அப் டு தி மார்க் இல்லை. அதனால தான் வந்து இதுவே குட் பேட் அக்லியாக இருந்தால் அப் டு தி மார்க் தெரிச்சிருக்கும். எங்கேயுமே வந்து டிக்கெட் நம்ம வந்து புக் பண்ண அங்கே போச்சு அடுத்து ஒரு வாரத்துக்கு இருந்திருக்காது. பட் ஆனால் இப்போ வந்து நான் அடுத்த நாளே இருக்குங்க. ஃபெப்ரவரி ஒரு ட்ரை மந்த்து தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்புறம் படம் நல்லா இருந்தால் தான் ஃப்ரைடே ஒரு நல்ல பிக்கப் வரும். அப்புறம் சாட்டர்டே சண்டே ஒரு பிக்கப் வரும். படம் நல்லா இதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இருந்தால் அஜித் சாருக்காக படம் பார்ப்பாங்களே ஒழிய மற்றபடி வந்து படத்துக்காக ஒரு கண்டென்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்கன்றது தெரியல. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, கங்குவா மாதிரி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகாமல் ஒரு நல்ல படமாக இருந்தால் நல்லாயிருக்கும் தான் தோணுது. எனக்கு மகிழ் திருமணி மேல் நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிற மாதிரி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படத்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி அவர் படத்தை எடுத்திருப்பார். லெட் வெயிட் அண்ட் சீ. லைக்காக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எந்த படமுமே ஓட மாட்டேங்குது. விடாமுயற்சி ஓடி அவருக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குமான்றதுலாம் பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்சு லைக்கா மீண்டும் ஒரு சரிகளை சந்திக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தூண்டுறது. எனக்கு இன்னும் படத்து மேலே உள்ள அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க. எதனால் சொல்கிறேன்னா, ஃப்ளாஷ்பேக்குன்ற பாருங்க, படம் ஆரம்பத்திலே வந்து மேரேஜ் அந்த சீக்வன்ஸ் அப்புறம் தான் நடக்க போகுது. படம் வந்து 1.5 மணி நேரம் தான் ஒரிஜினல் பிரிண்ட்டு, ஐ மீன் பிரேக் டவுனு. இப்போ இது வந்து 2 மணி நேரம் 34 நிமிஷமே. அந்த ஒரு மணி நேரம் என்ன மிக்சிங் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை பார்க்குறதுக்கு ஐயோ என்ன பண்ண போகிறீங்கன்றதை யோசனையாகவே இருக்குது. அது உண்மையும் கூட. கொஞ்சம் சொதப்பினா கூட படம் வந்து மக்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேணாம். அஜித் சாருக்காக இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ஷனாக ஆகுங்க. ஏன்னா வந்து அஜித் விஜய்ன்றத ஒரு மார்க்கெட், அந்த மார்க்கெட் நம்ம வந்து மேட்ச் பண்ணவே முடியாது யாராலையும். பட் ஆனால் கண்டென்ட் வைஸ் நமக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அஜித் சார் படம்னா ரீசெண்ட் டைம்ஸில் எந்த படம்டா அஜித் சாருக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அஜித் ஃபேன்ஸே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மங்காத்தாடா அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு படம் சொல்ல முடியலையே, அப்படி ஒரு படம் அஜித் சார் நடிக்கலையே. அதுதாங்க இப்போ வந்து விடாமுயற்சி அந்த மாதிரி ஒரு படமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அஜித் ஃபேன்ஸ்க்கே நீங்கள் போய் கேட்குறீங்கன்னு வைங்களேன், அஜித் சார் ரீசெண்டாக நடிச்ச ஒரு நல்ல படம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க விடாமுயற்சி இருக்கிற என்கிட்ட அப்படின்னு தான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது மட்டும் இப்போ வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மங்காத்தா இருக்குடா அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுவே நீங்கள் தளபதி ஃபேன்ஸ்ட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய படம் இருக்காங்க, நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனால் லியோவே சொல்லுவாங்க. லியோவே செகண்ட் ஹாஃப் இப்போ அப்படி இப்படி இருந்தாலுமே படம் ப்ராப்பரான ஒரு செமையான ஒரு படம். அதை விட்டுனா மாஸ்டருமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. பட் ஆனால் அஜித் சார்கிட்ட வந்து துணிவு வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. ஃபஸ்ட் ஹாஃப் இருந்தளவு செகண்ட் ஹாஃப் அப்படியே கவுத்துருச்சு. வலிமை சுத்தம் இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பராக ஒரு செட்டிங்கான ஒரு கம்பேக், ஒரு ப்ராப்பரான ஒரு வேறு லெவல் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விடாமுயற்சி இருக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து அஜித் ஃபேன்ஸை நீங்களே ஒத்துப்பீங்க. நான் சொல்கிறேன், நீங்களே ஒத்துப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அஜித் சார் படம் ரீசெண்ட் டைம்ஸில் எந்த படமும் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இல்லை. 2 வருஷம் கழிச்சு தான் வருது. வந்தாலும் பார்க்குற மாதிரி இல்லை. டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. அப்படி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்காக விடாமுயற்சி ஹிட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பாராத லெவலுக்கு ஒரு இப்போ வந்து உங்களுக்கு 50% ஹைப் இருக்கா. படம் ரீசெண்டாக நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் படம் வாட் அ மூவி, எஸ்ரா அந்த மாதிரி எஸ் அப்படின்ற மாதிரி வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கேன். ஆனால் அப்படி வராதுன்னு ஒரு பக்கம் தோணுது.
லெட்ஸ் வெயிட் அண்ட் see எல்லாம் வேணால் நடக்கலாம். ஜஸ்ட் 2 days தான் இருக்குது, பார்த்துட்டு மரல விடுவோம். வெயிட் பண்ணுங்கள் guys. படம் ஹிட்டோ ஃப்ளாப்போ ஆனால் அன்டில் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் அஜித் ஃபேன்ஸ் நீங்கள் படத்தை கொண்டாட தான் போகிறீங்க. அதனால் டோன்ட் வரி. படம் ஹிட்டு ஃப்ளாப்பு இப்படி இருக்குது அப்படி இருக்குது. 2 வருஷம் கழித்து உங்கள் தலைவன் படம் வருதா ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போதும், படம் நல்லா இல்லையா ஃபீல் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் ஃபீல்லாம் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். ஏன்னா வந்து உங்கள் படம் ரீசெண்ட் டைம்ஸில் எதுவுமே வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்றதுனால உங்களுக்கு வந்து அது பழகிடுச்சு. பட் ஆனால் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தரமாக இருக்கும் இல்லையா, அதுதான் நான் எதிர்பார்க்கேன். ஓகே guys, thanks for watching this video.